வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணிகள். ஸோ இது உங்கள் பார்வையில் இது அவசியமா அனாவசியமா? சட்டத்தில், அரசியல் சட்டத்தில் இந்த பொறுப்பு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாலும் இதை செய்ய வேண்டும். இதுதான் முதல்ல தமிழ்நாட்டில் இந்த சிறப்பு கிறப்புங்கிற உரப்புங்கிற வார்த்தையெல்லாம் இனிப்புங்கிறதுலாம் அந்த அதிகாரி தனக்கு ஒரு பேர் கிடைக்கணும்னு சேர்த்துக்கிட்டார். தேர்தல் அதிகாரி மத்தியில் இருக்கிறவன் தான் ஏதோ சிறப்பாக செய்ததாக இருக்கணும், மத்திய செய்கிறது அவன் கடமை. 3 வேளை சாப்பிட்றோங்கிற மாதிரி இன்றைக்கி விருந்துன்னு சொல்கிறான், அவ்வளவுதான். அப்போ இது அவசியமானது தான், 100க்கு 100 அவசியம். திமுக இதை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? அவர்களுக்கு நியாயம் இல்லை என்பதை உச்ச நீதிமன்றம் சொன்னால் நான் மகிழ்ச்சி அடைவேன். அவங்க தோக்கட்டுமே உச்ச நீதிமன்றத்தில். சில விஷயங்களை நாம் வெல்கம் பண்ணணும், அப்போ சந்தோஷமாக போ. சுப்ரீம் கோர்ட் வேணான்னுடுச்சுன்னு சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன். பாருங்கள், அவர் வேணும்னு தான் சொல்கிறார், இப்போ வேணாங்கிறார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, வித்தியாசத்தை புரிஞ்சுக்க. கமலஹாசனும் அதான் சொல்கிறார், நிச்சயமாக வேணும். நான் அதுக்காகவே பார்த்தேன் அந்த சர்வ கட்சி ஏதோ ஒன்று, திரு ஸ்டாலின் வேணும், இப்போ செய்யாத. ஏன் இப்போ நாங்கள் பொய் ஓட்டாக சேர்த்து வச்சுருக்கோம் 26க்கு, அதை நீ இடிங்கி விட்டுட்டீங்கன்னா எங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும். அப்போ பொய் ஓட்டுக்காக பயப்படுறாங்களா? அவங்க தான் சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க? வேறு காரணம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்காங்களா? எனக்கு நானும் ஏதாவது காரணம் சொல்லுவார்கள் எதிர்பார்த்தேன். ஒரு காரணம் பண்டிகை காலம், 4 நவம்பர்லேருந்து 4 டிசம்பர் வரைக்கும் பண்டிட் ஜவஹர்லால் நேருடைய பர்த்டே வருது. அதை ஒரு பண்டிகையான்னு எனக்கு தெரியல. மழைக்காலம்ன்றாங்க. மழைக்காலம் அப்போ வெயில் காலத்தில் உண்டா? ஏதோ கார்காலம் ஒரு காலம் இருந்துக்கிட்டு தானே இருக்கும். அவங்க பண்டிகை தான் சொல்கிறாங்க. பண்டிகை காலத்தில் வேண்டாம். எப்போ பண்ண முடியும்? தேர்தலுக்கு ரொம்ப முன்னாடி பண்ணாலும் அந்த லிஸ்ட்டு சரியாக வராது. மிக மிக அருகாமையிலையும் நீங்கள் ஜனவரிக்கு போனால் ஐயோ பொங்கல், தமிழனை அவமானப்படுத்துறீங்க நீங்கள், தமிழனுடைய ஒரே பண்டிகை, அதை கெடுக்கிறதுக்குன்னே மோடி சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டார் உங்களை. அதாவது கொஞ்சம் அச்சம், மானம் இவங்களை வைத்து பேசுறதுன்னா யோசித்து பேசுகிறோம். இல்லாட்டி நீங்கள் என்ன வேணாம். இது வரைக்கும் இந்த காரணத்துக்காக வேண்டாம், எனக்கு தெரிஞ்சு இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், தப்பே கிடையாது. இன்ன காரணம் வேண்டான்னு சொல்கிறாங்க.